நான் சின்ன படம் எடுக்கிறேன், நான் குறைச்சி தான் கொடுப்பேன். நீ 1000 ரூபா வாங்கினீன்னா உன் யூனியன் இருக்கட்டும், ஆனால் என்னால் முடியாது. நான் படம் எடுக்குமா வேணாமா? என் சக்தி என்னமோ அதான் நான் பண்ணுவேன். உன் சக்திகள்லாம் நான் கிடையாது. கடன் வாங்கிட்டு என் வீடு வாசலை விற்றுட்டு நடுத்தருனா எவனாம நான் பார்க்குறானா? இல்லை என் மூலம் பணம் வாங்கி 5 கார் வாங்கினானே அந்த ஹீரோ என்னை ஏற்று பார்க்குறானா? ஆரம்ப கால சாப்பாடு என் சாப்பாடு சாப்பிட்டானே அந்த ஹீரோ எதிர்பார்க்குறானா? அதனால் என்னால் முடிந்ததை கொடுப்பேன். எனக்கு வயசானவங்க இருந்தால் போதும். நான் குறைஞ்ச சம்பளம் தான் கொடுப்பேன். நிறைவா பந்தா வேடிக்கை வேடிக்கை காட்டாம வேலை பார்க்க. நீ வேலை பார்க்குற, என் படத்தில் என் சம்பளம் வாங்கினா நீ வேலை பார்க்குற. நீ எனக்கு எஜமானம் கிடையாது. யாராக இருக்கட்டும், யாரை எத்தனை பேர் ஹீரோவாக இருக்கட்டும், என் கை மூலமாக பணத்தை வாங்குகிற போது நீ எனக்கு வேலை செய்கிற அந்த உணர்வோடு எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார். பட தயாரிப்பாளர்கள் முதலாளி முதலாளி சொல்லித்தான் பழக்கம் எம்ஜிஆர். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டா அடுத்து ஒரு 2 படம் நடிச்சுட்டு 3வது படம் கூப்பிட்டு, ஏன் சார் ஸ்ரீதருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் யார் சார்? கடைசி சுபாஷை கேளுங்க, ஹிஸ்ட்ரி சொல்லுவான். சினிமா உலக ஹிஸ்ட்ரி இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாம லாஸா ஹிந்தி படம் எடுக்க போய் லாஸ் ஆகி ஸ்ரீதர் ஒடிஞ்சு போயிருக்கும் போது எம்ஜிஆர் கூப்பிட்டு, தெலுங்குல ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க அந்த படம் பண்ணுங்க போய் பாருங்கன்னு அவர்கிட்ட பணம் இல்லை அட்வான்ஸ் கொடுக்க. எம்ஜிஆரே பணம் கொடுத்து அந்த பணம் வாங்கி கொடுத்தார் சார். படம் கொடுத்து வேலை. அதுதான் உரிமை குரல். எத்தனை ஹீரோ இருக்கீங்க, எத்தனை ஹீரோ இருக்கீங்க இன்னைக்கு? நன்றி இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கோ, எங்க கொண்டு போய் கொட்ட போறோம்? எங்க கொண்டு போய் கோடி கோடிகளை எங்க கொண்டு போய்? மாத்திரைகள் கூட இப்ப கவர்மெண்ட் குறைச்சிச்சு விலைய. ஏன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக பல பேர் மாத்திரை தான் சாப்பிட்றாங்க. என்ன பணத்தை கொஞ்சம் தின்னமா போறீங்க? தர்மம் செய்யுங்கள். சில பேருக்கு அரசியல் வந்துடணும், சிஎம் ஆகணும்னு ஆசை. ஆனா எம்ஜிஆர் பார்த்து புலியை பார்த்து பூனை சூடுபடாத. நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லல. எம்ஜிஆர் வந்தார்னா அவர் குக்கிராமம் ஒன்றொன்றும் காமராஜருக்கு எப்படி தெரியுமோ, டாக்டர் கலைஞருக்கு எப்படி தெரியுமோ, அதே போல எம்ஜிஆருக்கு எல்லா ஊரும் தெரியும், எல்லா ஏழை மக்களும் தெரியும். ஏழை மக்களின் இதய கனியானாரு. ஆகவே ஏழை மக்கள் எல்லாம் இதய தெய்வமா எம்ஜிஆர் ஏத்தாங்க. இன்னைக்கு அந்த ரெட்டாலை கைக்கு அவர் உருவாக்குன காட்டினதான் ஓட்டு. ஆனா அவர் பண்ணது என்னன்னு பார்க்காம உடனே 10 படம் நடிச்சுட்டா வந்துடலான்னா அது தவறு. சேவை பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கள். மக்களாக ஏற்றுக்கொள்ளட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டா அவங்கள யாராலும் ஒழிக்க முடியாது. உதயகுமார் சொன்னார், வருத்தத்தோடு சொன்னார், தமிழ் பேர்லாம் எங்க போச்சு? பஞ்சமா? தமிழுக்கு பஞ்சமா? இங்க எல்லாம் பேரு பார்த்தா என்னென்னமோ ஆங்கிலத்தில் வைக்கிறீங்க, கன்றாவில வைக்கிறீங்க. ஒரு நல்ல பேர், தமிழன் உச்சரிக்கிற பேர், ஒரு நல்ல தமிழ் பேரா இருக்க வேண்டாமா? பெரிய டைரக்டர்னு 15 கோடி 20 கோடி வாங்குறீங்களே, ஒரு தமிழ் தெரியாது உனக்கு? நீங்க தானே வைக்கிறீங்க அந்த பேரை. தயவு செய்து தமிழை அழிக்க எந்த டைரக்டரும் வரக்கூடாது, எந்த கதாசிரியர் வரக்கூடாது, எந்த நடிகரும் வரக்கூடாது. தமிழராய் பிறந்தவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும், தாயை போற்ற வேண்டும். தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் தாய் தடுத்தாலும் விடேன். தமிழுக்கு ஒரு ஆபத்தென்றால் என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார். நான் ஒரு மேட்டர் சொன்னேன், நான் கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பேன், குறைச்சி தான் கொடுப்பேன். அதுக்காக அவங்க உழைப்புக்கு குறைவு கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருக்கு. என் படத்துக்கு, என் சின்ன படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வியாபாரம் இல்லை சார், எனக்கு தெரியும் சார், என் படம் வியாபாரம் ஆகாதுன்னு தெரியுது. நான் ரிஸ்க் எடுத்து தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறேன். ஆனா என் படத்துக்கும் அதே 1000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம் தொழிலாளிக்கு. ஒரு லைட் மேன் இல்லை யாரோ இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும் டெய்லி. இந்த வேலை தான். எனக்கு என் படம் 1 கோடி கூட வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நான் என் பணம் போட்டு பணம் கொடுக்குறேன். ஆனால் ஒரு படம் 100 கோடி வியாபாரம் ஆகுது, 150 கோடி வியாபாரம் ஆகுது, 200 கோடி ஆகுது. ஐயா இருக்கிட்ட 15-20 கோடி ஆகுது. இப்போ தனுஷ் படம் எடுத்துங்க, அதுக்கு அது 1000 தானா தொழிலாளிக்கு? அப்படி ரிஸ்க் எடுத்து பண்றோம். எவ்வளவு வியாபாரம் தெரியாது. நான் தொழிலாளிக்கு என் முன்னிட கூலி கொடுக்குறேன்.
50 கோடி வியாபாரம் ஆகிற நீயும் 1000 தான் சம்பளமா? இல்ல 200 கோடி ஆகுத ஒரு ஹீரோக்கு அவர் படத்தில் ஒர்க் பண்ணனுக்கு 1000 தான் சம்பளமா? என்னங்க நியாயம்? தொழிலாளிக்கு வேலையில் சம்பளம் பேசும்போது எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் சண்டை போடுவோம். அவன் 50 ரூபா தான் ஏற்றி கேட்பாங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை. முடியாதுன்னு தொழிலாளிக்கு சம்பளம் ஏற்ற நாங்கள் சண்டை போடுறோம். ஒரு ஹீரோ 2 படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 5 லட்சம் 10 லட்சம். 3வது படத்துக்கு என்ன சொல்றாரு? 1.5 கோடின்றார். 100 மடங்கு ஏற்றிக்கிறார். சார் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு. சார் இங்கே கேரவான்னு ஒன்று இருக்குது சார். கேரவான் கேவலமான வான். அது ஷூட்டிங் முடிஞ்சால் ஓடி போய் கேரவானில் ஏசியில் உட்காந்துடுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா 5 கேரவான் 10 கேரவான் ஒரு படத்துக்கு. மம்முட்டின்னு ஒருத்தர் இருக்கார் சார் மலையாளத்தில். ஏன் பிரதர்? மம்முட்டி சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கிட்டார் சார். என்ன ஆகும்? ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும். ஒரு பஸ்ஸை வாங்கி செட் பண்ணுறதா அது. அவர் ப்ரொடியூசர் செலவில் கேரவானில் வைக்கல சார். அவர் கேரளாவிலேருந்து வந்துடும் சார். சென்னையில் ஷூட்டிங்னாலும் அந்த வண்டி முன்னால் வந்துடும் சார். அதில் தான் சார் போவார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சார் இருப்பார். இங்கே யாரோ எந்த நடிகர்லாம் சொல்ல விரும்பலை. இல்லை பல பேர் ரொம்ப பணிவாக தொழிலை தெய்வமாச்சு மதிக்கிறாங்க பல ஹீரோக்கள். நான் அவங்களெல்லாம் வணங்குறேன். ஆனால் அந்த திமிர் பிடிச்சி போய் ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே இந்த கேரவானில் போய் உட்காந்துட்டு கண்டவங்களோட பேசுறது, செல்ஃபோன் பேசுறது. என் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய லாஸ். என் ப்ரொடியூசர் கடைசியில் நிற்கிறான அனாதையா? நீ வர்றையா? எவனாவது பக்கத்தில் நிற்கிறீங்களா? ப்ரொடியூசர் பக்கத்தில் அனாதையா விட்டு போறீங்களே. அதனால ப்ரொடியூசரை வாட்டி வதைக்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எம்ஜிஆர் போல தெலுங்குலலாம் உண்டு சார். ஒரு படம் ஃபெயிலியர்னாரா இன்னொரு படத்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார். மலையாளத்தில் உண்டு சார். ஜெய்சங்கர்னு ஒரு புண்ணியமாக இருந்தான் சார். ஜெய்சங்கர் ஒரு படம் அப்போ 25-30 தான் சார் சம்பளம். 2 படம் நேரத்தில் சம்பளம் ஏற்றிக்க மாட்டார் அவர். 30 ரூபா 40 ரூபா பெரிய சம்பளம் அது. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சித்ரா லட்சுமணன் வந்திருக்கான். சித்ரா ஜெயோட ரொம்ப பழகினவன். என்ன கூப்பிடுவார் ஃபெயிலியர் என்னடா அப்படிதான் அன்னோன்யமாக பழகுவார். ரொம்ப அன்னோன்யமாக ஹீரோ மாதிரியே நடக்க மாட்டார். அவர் ஒரு தடவை சொன்னார் சார், ஏவிஎம்ல ஷெட்டுக்குள்ளே நுழைக்கும் போது பிரதர் வாட்ச்மேன் நிற்பான்ல வெளியே, அவனுக்கு வணக்கம் பண்ணார். யார்? ஜெய்சங்கர். ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. என்ன சார் வாட்ச்மேனுக்கெல்லாம் வணக்கம் பண்ணுற? டேய் நாளைக்கு அவன் ஹீரோ ஆனாலும் ஆகிடுவான். நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை போயிருந்தா எனக்கு அன்னைக்கு 1500 தான்டா சம்பளம் மாதம். இன்றைக்கி நான் 30-40 சம்பாதிக்கிறேன். யாரையும் மதிக்க தெரியணும்னு சொல்லும். அது நட்பாக பழகி ஒரு படம் ஃபெயிலியரான அடுத்து கூப்பிட்டு 30,000 கையில் கொடுத்து சார் நீ பூஜை போடு அடுத்த டேட் உனக்கு தரேன்னு சொன்னவர் ஜெய்சங்கர் சார். என்ன ப்ரொடியூசர் எத்தனை ப்ரொடியூசர் காப்பாற்றிருக்கார் தெரியுமா? ஏன் அந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை? ஹீரோக்களுக்கு இதயம் இல்லையா? நன்றி, வணக்கம்.